வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்க செந்தில்நாதன். வெல்கம் ஆல். சாரி, வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். வெல்கம். ஒரு நிமிஷங்க. ஸ்கிரீன் கிளியரா தெரியுதுங்களா? வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? ஒரே நிமிஷங்க. வெல்கம். ஓகே, கிளியர். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் சாப்டர்ல டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் த ப்ராசஸ் ஆஃப் காப்பிங் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஸ்ட்ராண்ட் ஆஃப் த டிஎன்ஏ இன்டு ஆர்என்ஏ இஸ் டெர்ம்ட் அஸ் த டிரான்ஸ்கிரிப்ஷன். இந்த இடத்துல நீங்க இம்பார்ட்டண்டா நோட் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், பெரிய மொக்க இல்ல. ஓகே பாருங்க. The process of copying genetic information from one strand of DNA. இதுதான் முக்கியம். One strand of DNA. DNA is a double stranded structure. இந்த double strandல எங்க DNA வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கணுமோ அந்த இடம் மட்டும் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்மால் ரீஜன் மட்டும் ஓப்பன் ஆகும். அதுல ஒரு ஸ்ட்ராண்ட் தான் காப்பி ஆக போகுது, ரெண்டு ஸ்ட்ராண்ட் கிடையாது. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல தான் ரெண்டு ஸ்ட்ராண்டும் காப்பி ஆகும். டிரான்ஸ்கிரிப்ஷன்ல டிஎன்ஏ டபுள் ஸ்ட்ராண்ட்ல ஒரு ஸ்ட்ராண்ட் தான் காப்பி ஆக போகுது. ஒன் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ இன்டூ டிஎன்ஏல இருந்து யார் வர போறா? ஆர்என்ஏ. அதை தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்றீங்க. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ காப்பியிங் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ இன்டூ ஆர்என்ஏ. டிஎன்ஏல ஒரு ஸ்ட்ராண்ட்ல இருந்து ஆர்என்ஏவா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை காப்பி ஆகிற ப்ராசஸை நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஹியர் ஆல்சோ த பிரின்சிபல் ஆஃப் காம்ப்ளிமெண்டாரிட்டி கவர்ன் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ இங்க என்னதான் டிஎன்ஏல ரெண்டு ஸ்ட்ராண்ட் இல்லாம ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்தாலும், ஒரு ஸ்ட்ராண்ட்ல இருக்கக்கூடிய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏவா கன்வெர்ட் ஆனாலும், டிரான்ஸ்கிரைப் ஆனாலும், இங்க காம்ப்ளிமெண்டாரிட்டி பேஸ் பேரிங் இருக்கு இல்லையா? பிரின்சிபல் ஆஃப் காம்ப்ளிமெண்டாரிட்டி, அதாவது அடினைன்னா தைமின் தான் வரணும், குவானைன்னா சைட்டோசின் வரணும், சைட்டோசின்னா குவானைன் வரணும், தைமின்னா அடினைன் வரணும். என்ன, நமக்கு ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும் போது அடினைனுக்கு பதிலாக தைமின் வராது, யுராசில் வரும். மித்ததெல்லாம் கரெக்ட் தான். டிஎன்ஏல தைமின் இருந்தா ஆர்என்ஏல அடினைன், டிஎன்ஏல சைட்டோசின் இருந்தா ஆர்என்ஏல குவானைன், டிஎன்ஏல குவானின் இருந்தா ஆர்என்ஏல சைட்டோசின், டிஎன்ஏல அடினைன் இருந்தா ஆர்என்ஏல யுராசில். மறந்துடக்கூடாது. ஸோ இங்கே காம்ப்ளிமெண்டாரிட்டி செயல்படுது. எக்ஸப்ட் த அடினைன் காம்ப்ளிமெண்ட்ஸ் நவ் ஃபார்ம்ஸ் பேஸ் பேர் வித் யுராசில் இன்ஸ்டெட் ஆஃப் தைமின். தைமின்க்கு பதிலாக அடினோசைன்ல இருந்து யுராசில் ஃபார்ம் ஆக போகுது. அடினோசைனுக்கு காம்ப்ளிமெண்டாரிட்டியா தைமின் வரும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல, பட் இங்க யுராசில் வரும் ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன்ல, ஆர்என்ஏல. ஓகே. However, unlike in the process of replicationல இருக்கிற மாதிரி இல்லாம, which once set in, the total DNA of an organism gets duplicated. Once DNA replication ஸ்டார்ட் ஆயிடுச்சு, செட்டப் ஆயிடுச்சு அப்படின்னா என்டையர் டிஎன்ஏவும் 2 காப்பீஸா ரெப்ளிகேட் ஆகும். But in transcription, only a segment of DNA and only one of the strands is copied into RNA. இங்க என்ன சொல்றாங்க, ரெண்டு ஸ்ட்ராண்ட்ல ஒரு ஸ்ட்ராண்ட் தான் ஆர்என்ஏவா காப்பி ஆக போகுது, அண்ட் ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த டிஎன்ஏ தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்க போகுது. என்டையர் டிஎன்ஏக்கும் நடக்கிறது இல்லை. ஸோ ரெப்ளிகேஷன்ல நடக்கிற மாதிரி இல்லாம, என்டையர் டிஎன்ஏவும் ரெண்டு காப்பியா ஆகிறது இல்லாம, டிஎன்ஏவோட ஒரு பர்டிகுலர் போர்ஷன், ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்ல தான் ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரைப் ஆகி வரப்போகுது. அண்ட் ரெண்டு ஸ்ட்ராண்டும் இன்வால்வ் ஆகல, ரெண்டு ஸ்ட்ராண்ட்ஸ்ல ஒரு ஸ்ட்ராண்ட்ல இருந்து தான் காப்பியிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த டிஃபரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும்.
This necessitates defining the boundaries that would demarcate the region and strand of DNA that would be transcribed. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு எந்த இடத்துல டிமார்க்கேட் அப்படின்னா பர்டிகுலர் ஸ்ட்ராண்ட்ல, அந்த பர்டிகுலர் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ல பர்டிகுலர் பிளேஸ்ல எந்த இடத்துல டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் நடக்கும். ஓகே. Why both the strands are not copied during transcription has the simple answer. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், ஏன் ரெண்டு ஸ்ட்ராண்டுமே காப்பி ஆகல? அதுக்கு சிம்பிளான ஒரு ஆன்சர் இருக்கு. இங்க பாருங்க, ஒரு ஸ்ட்ராண்டு டிஎன்ஏ, இன்னொரு ஸ்ட்ராண்டு டிஎன்ஏ. ஓகேங்களா? இங்க அடினைன் இருந்தா இங்க தைமின் இருக்கும், இங்க குவானைன் இருந்தா சைட்டோசின், சைட்டோசின் இருந்தா குவானைன், குவானைன் சைட்டோசின் தைமின் அடினைன் இருக்கு. ஒருவேளை இந்த ஸ்ட்ராண்டு ஆர்என்ஏவா ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அடினைன் இருந்தா யுராசில் வரும், குவானைன் இருந்தா சைட்டோசின், சைட்டோசின் இருந்தா குவானைன் சைட்டோசின் அடினைன் இது ஃபார்ம் ஆயிரும். ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும் ஆர்என்ஏவை ஃபார்ம் பண்ணிச்சுன்னா நோ இஷ்யூ. பட் ஏன் ரெண்டு ஸ்ட்ராண்டும் ஆர்என்ஏவை ஃபார்ம் பண்றது இல்ல? ஃபார்ம் பண்ணா என்ன ஆகும்? நல்லா கவனிங்க. தைமின் இருந்தா என்ன வரும்? அடினைன். சைட்டோசின் இருந்தா குவானைன், சைட்டோசின் குவானைன் தைமின் ஆர் யுராசில். இப்ப இந்த ஆர்என்ஏவோட ஸ்ட்ராண்டும் இந்த ஆர்என்ஏவோட ஸ்ட்ராண்டும் போய் டபுள் ஸ்ட்ராண்டர்ட் ஆர்என்ஏவை ஃபார்ம் பண்ணிரும். டபுள் ஸ்ட்ராண்டர்ட் ஆர்என்ஏவை ஃபார்ம் பண்ணிரும். டபுள் ஸ்ட்ராண்டர்ட் ஆர்என்ஏ ஃபர்தரா புரோட்டீன் சிந்தசிஸ்ல இன்வால்வ் ஆக முடியாது, ஃபங்க்ஷன்லெஸ்ஸா போயிடும். ஆர்என்ஏ ஷுட் பி சிங்கிள் ஸ்ட்ராண்டர்ட். அப்பதான் டிரான்ஸ்லேஷன்ங்கிற புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். எல்லாம் யூஸ்லெஸ்ஸா போயிடும். அதனாலதான் ரெண்டு ஸ்ட்ராண்டும் டிஎன்ஏல காப்பி ஆகாம ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும் காப்பி ஆகுது. ஓகே. ஸோ இஃப் போத் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆக்ட் அஸ் டெம்ப்ளேட்னா அதுல இருந்து காப்பி எடுத்தா அதை டெம்ப்ளேட்னு சொல்லுவோம். ரெண்டுமே டெம்ப்ளேட்டா இருந்துச்சுன்னா, ரெண்டுமே காப்பி ஆயிடுச்சு அப்படின்னா, தே வுட் கோட் ஃபார் ஆர்என்ஏ மாலிக்யூல் வித் டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸ். ரிமெம்பர், காம்ப்ளிமெண்டாரிட்டி டஸ் நாட் மீன் ஐடென்டிக்கல். காம்ப்ளிமெண்டாரிட்டி ஐடென்டிக்கல் கிடையாது. அடினைன்னா யுராசில், தைமின்னா அடினைன், குவானைன்னா சைட்டோசின், சைட்டோசின்னா குவானின். ஐடென்டிக்கல் கிடையாது. பேரிங், அடினைன் இருந்தா தைமின் வரும், குவானின் இருந்தா சைட்டோசின் வருங்கிறது தான் காம்ப்ளிமெண்டாரிட்டி. ஐடென்டிக்கல்னா ஒரே மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான் ஐடென்டிக்கல் அப்படிம்போம். அண்ட் இன் டர்ன் இஃப் தே கோட் ஃபார் ப்ரோட்டீன்ஸ், த சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இன் த ப்ரோட்டீன்ஸ் வுட் பி டிஃப்ரெண்ட். ஸோ ரெண்டுமே ஐடென்டிக்கல் கிடையாது அண்ட் காம்ப்ளிமெண்டரிங்கிறது டிஃப்ரெண்ட். ஓகே. அண்ட் இன் டர்ன் இஃப் தே கோட் ஃபார் ப்ரோட்டீன்ஸ், இந்த டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கிறது ப்ரோட்டீன் கோட் பண்ணுச்சுன்னா அந்த ப்ரோட்டீனே டிஃப்ரெண்டா இருக்கும். அமினோ ஆசிட் சீக்வன்ஸே கொலாப்ஸடா ஒரு மாதிரி மீனிங்லெஸ்ஸா போயிடும். ஹென்ஸ் ஒன் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ வுட் பி கோடிங் ஃபார் டூ டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ். அப்போ ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, இதுவே இந்த ஆர்என்ஏ ஒரு புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும், இந்த ஆர்என்ஏ ஒரு புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏல இருந்து டூ டிஃப்ரெண்ட் ஆர்என்ஏ வந்துச்சுன்னா ஒரே செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ தான் டூ டிஃப்ரெண்ட் புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஒருவேளை டபுள் ஸ்ட்ராண்ட் சேர்ந்துருச்சுன்னா புரோட்டீன் சிந்தசிஸே நடக்காது. அது தனித்தனியா இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட் புரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். And this would complicate the genetic information transfer machinery. So genetic information transfer ஆகும்போது பயங்கர கன்ஃபியூஷனை ஏற்படுத்தும். இது ஒன்று. செகண்ட், the two RNA molecules if produced simultaneously would be complementarity to each other, hence would form a double stranded RNA. This would prevent RNA from being translated. Preventனா ஸ்டாப் பண்ணிடுறது. ஸோ டிரான்ஸ்லேஷன் நடக்காம, புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்காம ஸ்டாப் பண்ணிடும். And the exercise of transcription would become a futile one, யூஸ்லெஸ்ஸா போயிடும். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒண்ணே எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ ரெண்டு ரீசன் சொல்லியிருக்காங்க. டிஎன்ஏ ரெண்டு ஸ்ட்ராண்டுமே டெம்ப்ளேட்டா ஆனிச்சுன்னா என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட், டிஎன்ஏ இந்த மாதிரி இருக்கு, இந்த ஸ்ட்ராண்டு டிரான்ஸ்கிரைப் ஆகி AUCGCன்னு வருது. அதே செக்மெண்ட் வந்து UAGCGன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும், இது ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும். டூ டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன் ஃப்ரம் சிங்கிள் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. ஒரு ஜீன் ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு காரணமா இருக்கு. பிரச்சனை ஆயிடும், கன்ஃபியூஷன் ஆயிடும். அப்போ ரெண்டு செக்மெண்ட்டும் டிரான்ஸ்கிரைப் ஆகக்கூடாது. இன்னொன்னு, இது ரெண்டும் காம்ப்ளிமெண்ட்ரிங்கிறதுனால ரெண்டுக்கும் இடையில பாண்டு ஃபார்ம் ஆகி டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ஆயிடுச்சுன்னா புரோட்டீனே சிந்தசிஸ் ஆகாது. அதனாலதான்
டிஎன்ஏல இருக்கக்கூடிய 2 ஸ்ட்ராண்ட்ல ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும் டிரான்ஸ்கிரைப் ஆகணும். ஓகே, ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல டிஎன்ஏல டெம்ப்ளேட்டா இருக்கணும். ஓகே, த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் இன் இப்போ நம்ம பார்க்க போறது அடுத்து டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட். ஸோ த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் அப்படிங்கிறது என்ன? டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் இன் டிஎன்ஏ இஸ் டிஃபைன்டு பிரைமரிலி பை த 3 ரீஜன் இன் த டிஎன்ஏ. டிஎன்ஏ இருக்கு, 2.2 மீட்டர்ஸ்க்கு நம்மளோட டிஎன்ஏ இருக்கு. நிறைய டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் இருக்கும். ஒரு செங்கல் தான் யூனிட்னு வச்சுக்கோங்க, செவுத்துல எத்தனை செங்கல் இருக்கும். அது போல டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் ஒரு டிஎன்ஏல நிறைய இருக்கும். இது ஒரு யூனிட்டா இருக்கலாம், இது ஒரு யூனிட், இது ஒரு யூனிட், இது ஒரு யூனிட்னு எக்கச்சக்கமான யூனிட் இருக்கும். ஒவ்வொரு ஜீனும் ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் இன் டிஎன்ஏ. இப்ப நமக்கு பல்லாயிரக்கணக்கான ஜீன்ஸ் இருக்கு. எத்தனை 1000 ஜீன்ஸ் இருக்கோ ஒவ்வொரு ஜீனிலையுமே ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டா நம்ம கன்சிடர் பண்றோம், மறந்துடாதீங்க. ஓகே, அப்படி ஒரு ஜீன்ல ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல 3 ரீஜன் இருக்குங்க. ஒன்னு ப்ரமோட்டார். ப்ரமோட்டார்னா யாரு? இப்போ வண்டி இருக்கு, சாவி போட்டா தானே ஸ்டார்ட் பண்ண முடியும். அது போல டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டார்ட் பண்ணி விடுறவன் தான் ப்ரமோட்டார். இவெல்லாம் எங்க இருக்கான்? டிஎன்ஏல இருக்கான், மறந்துடாதீங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் எதுல இருக்கு? டிஎன்ஏல இருக்கு. பேசிக்கா ஒரு டாபிக் ஆரம்பிக்கும் போதே அந்த டாபிக் பத்தின பேசிக் கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த டாபிக்ல நமக்கு கன்ஃபியூஷனே வராது. டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ங்கிறது டிஎன்ஏல இருக்க ஜீன்ஸை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ டிஎன்ஏல தான் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் இருக்கு. டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல 3 பேர் இருக்கான். ஒருத்தன் ப்ரமோட்டார், ஒருத்தன் ஸ்ட்ரக்சுரல் ஜீன், ஒருத்தன் டெர்மினேட்டார். இந்த ஸ்ட்ரக்சுரல் ஜீன் தான் ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுவான். ப்ரொமோட்டார்ங்கிறவன் டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவான். டெர்மினேட்டார் டெர்மினேட் பண்றதுன்னு என்ன ஸ்டாப் பண்றது, அவன் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டாப் பண்ணுவான். அது பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கக்கூடாது இல்லையா? எங்க ஸ்டாப் பண்ணணும், எப்ப ஸ்டாப் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியணும். எப்போ எங்க ஸ்டாப் பண்ணணும்னு தெரியணும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருந்தா ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கணும். ஓகே, ஸோ ப்ரமோட்டார், ஸ்ட்ரக்சரல் ஜீன் அண்ட் அ டெர்மினேட்டார். ஓகே, நெக்ஸ்ட், there is a convention in defining the 2 strands of the DNA in the structural gene of the transcription unit. So இந்த இடத்துல நமக்கு ஒரு வசதி இருக்கு. 2 strands of DNA in the structural gene of transcription unit. டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டுக்கும் ஸ்ட்ரக்சரல் ஜீனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் அப்படிங்கிறது ப்ரமோட்டார், டெர்மினேட்டார் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஜீன் 3 இருக்கிறது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன் அப்படின்றது எ பார்ட் இன் டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட். ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல ஸ்ட்ரக்சரல் ஜீனை டிஎன்ஏல நீங்க ரெப்ரசென்ட் பண்றது ஒரு கன்வென்ஷன் இருக்கு. என்னது? Since the 2 strands have opposite polarity and the DNA dependent RNA polymerase, இந்த இடத்துல நல்லா கவனிச்சுங்க. DNA dependent DNA polymerase DNA ரெப்ளிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. DNA dependent RNA polymerase டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. RNA polymerase தான் RNA ஃபார்மேஷனுக்கு வேணும். அது என்ன DNA dependent RNA polymerase? RNA polymerase என்சைம் எதுல இருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்து ஆர்என்ஏ நியூக்ளியோடைட்ஸ், அதாவது ரைபோ நியூக்ளியோடைட்ஸை போய் ஜாயின் பண்ண போகுது? ஒரு ஸ்ட்ராண்ட், டிஎன்ஏவோட ஒரு ஸ்ட்ராண்ட். அப்போ டிஎன்ஏவை நம்பி தான் ஆர்என்ஏ பாலிமரேஸ் செயல்படும். அதனால டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஆல்சோ கேட்டலைஸ் த பாலிமரைசேஷன் இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன், தட் இஸ் ஃப்ரம் 5' to 3'. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ், ஆர்என்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ், இது ரெண்டுமே 5' to 3'ல தான் நியூ ஸ்ட்ராண்டை சிந்தசிஸ் பண்ணும், மறந்துடாதீங்க. The strand that has polarity 3' to 5' act as template. டிஎன்ஏல டெம்ப்ளேட், டெம்ப்ளேட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னங்க? டி. 3யோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னங்க? டி. மறந்துடாதீங்க. டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏல 3' to 5' தான் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். அதுல 5' to 3' டைரக்ஷன்ல ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்க போகுது. ஓகே, and is also referred to as template strand. So template strand ஆக்ட் பண்ண போறது ஒரு ஸ்ட்ராண்ட் தான். அந்த ஸ்ட்ராண்டோட polarity டிஎன்ஏல 3' to 5' இருக்கும். ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. 3' லெஃப்ட்ல இருந்து ரைட் தான் பார்க்கணும். 5' இது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட், 5' to 3' இது கோடிங் ஸ்ட்ராண்ட். அது என்னன்னு அப்புறம் பார்ப்போம். டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் ரீஜன்ல நமக்கு டெம்ப்ளேட்னா இதை தான் காப்பி எடுக்க போகுது ஆர்என்ஏ. அப்போ ஆர்என்ஏ இதுக்கு ஆப்போசிட்ல இப்படி ஃபார்ம் ஆகும்போது
இது 5 பிரைம் டு 3 பிரைம் தான் ஃபார்ம் ஆகும் ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து. ஸோ ஆர்என்ஏ 5 பிரைம் டு 3 பிரைம்னு அந்த 5' டு 3' டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து நியூ ஸ்ட்ராண்ட் ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுது. எதோட காப்பியா இருக்கும்? டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டோட காப்பியா தான் அது இருக்கும். காப்பினா காப்பி கிடையாது, காம்ப்ளிமெண்டாரிட்டி. டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டை பேஸ் பண்ணி தான் காம்ப்ளிமெண்டாரிட்டி பேசிஸ்ல ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது. ஸோ இந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டோட டைரக்ஷன் 3' டு 5'. ஓகே. The other strand which has the polarity 5' to 3'. ஒரு strand 3' to 5' இன்னொரு strand 5' to 3'. And the sequence same as RNA except thymine at the place of uracil is displaced during transcription. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? நல்லா கவனிங்க. displaced அப்படின்னா என்ன அர்த்தம்? DNA இப்படி இருக்கு. இந்த ரீஜன்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கணும்னா அந்த இடம் மட்டும் நல்லா வைடா அப்படி ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? ஒரே நிமிஷம். இந்த இடம் மட்டும் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல 3 பிரைம் டு 5 பிரைம்னு இருக்கிறது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட், 5 பிரைம் டு 3 பிரைம்னு இருக்கிறது நான் டெம்ப்ளேட் ஆர் கோடிங் ஸ்ட்ராண்ட்னு சொல்லுவோம். இது டிஸ்பிளேஸ்ட், கொஞ்சம் தள்ளி பிரித்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும்? அடினைன், குவானைன், சைட்டோசின், 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 குவானைன், குவானைன், அடினைன், இந்த மாதிரி இருக்கும். இதோட காம்ப்ளிமெண்டரி ரீஜனா 5 பிரைம் டு 3 பிரைம் அப்படின்னு சொல்லி ஆர்என்ஏ அப்படியே சிந்தசிஸ் ஆகி தனியாக கலண்டு வந்துடும். ஓகேங்களா? 5 பிரைம் டு 3 பிரைம்னு சிந்தசிஸ் ஆகி ஆர்என்ஏ தனியாக வந்துடும். திருப்பி டிஎன்ஏ பழைய நிலைமைக்கு ஆகிடும். அதை நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன்ல படிப்போம். ஓகே, இதுதான். Strangely, this strand which does not code for anything is referred to as coding strand. இந்த இடத்துல ஒரு டவுட் உங்களுக்கு வரும். 5 பிரைம் டு 3 பிரைம்னு இருக்கிறதுக்கு பேரு கோடிங் ஸ்ட்ராண்ட், 3 பிரைம் டு 5 பிரைம்னு இருக்கிறது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் தான் நியூ ஆர்என்ஏ சிந்தசிஸ் பண்றதுக்கான இன்ஃபர்மேஷன், ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை வச்சிருக்கு. ஒண்ணுமே பண்ணாத ஸ்ட்ராண்டுக்கு பேரு கோடிங் ஸ்ட்ராண்ட். ஏன்? அதை நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, நல்லா கவனிங்க. இப்போ அடினைன், குவானைன், சைட்டோசின், 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 குவானைன், குவானைன், அடினைன், அடினைன் இருக்கு. இது 5' to 3'. இதுக்கு பேரு ஏன் கோடிங் ஸ்ட்ராண்ட் வச்சாங்கன்னு இப்ப நான் சொல்றேன். கோடிங் ஸ்ட்ராண்ட் ஸ்டார்ட்ஸ் வித் 5 பிரைம் 5' ends with 3'. ஓகே, இப்போ டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் 3'. அடினைன்னா தைமின், குவானைன்னா சைட்டோசின், சைட்டோசின்னா குவானைன், சைட்டோசின்னா குவானைன், சைட்டோசின்னா குவானைன், குவானைன்னா சைட்டோசின், குவானைன்னா சைட்டோசின், அடினைன், தைமின், தைமின் 5'. ஸோ இது 3 to 5' தான் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். இந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டு எம்ஆர்என்ஏ ஆர் ஆர்என்ஏவை உருவாக்க போகுது. தைமின் இருந்தா காம்ப்ளிமெண்டரிட்டில என்ன இது கோட் பண்ணும்? தைமின்னா அடினைன், சைட்டோசின்னா குவானைன், குவானைன்னா சைட்டோசின், குவானைன்னா சைட்டோசின், குவானைன்னா சைட்டோசின், சைட்டோசின்னா குவானைன், சைட்டோசின்னா குவானைன், தைமின்னா அடினைன். ஒருவேளை இந்த ஸ்ட்ராண்ட்ல அடினைன் இருந்திருந்தா எங்கேயாவது, அதாவது இந்த ரீஜன்ல, ஓகேங்களா, டெம்ப்ளேட் ரீஜன்ல இந்த ரீஜன்ல எங்கேயாவது அடினைன் இருந்தா இங்க யுராசில் நமக்கு வந்திருக்கும். ஒரு இதுக்கு இங்க வச்சுக்கோமே, தைமின் அடினைன் வச்சுக்கோ, இங்க யுராசில் வந்துருச்சு. ஓகேங்களா? யுராசில் வந்துருச்சு. சரி, இப்ப நல்லா கவனிங்க. 3 பிரைம் டு 5 பிரைம் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்னு சொன்னோம். அதுதான் காப்பி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹெல்ப் பண்ற இன்ஃபர்மேஷன் இவங்கிட்ட தான் இருக்கு. இவன் ஒண்ணுமே பண்ணாதவனை ஏயா கோடிங் ஸ்ட்ராண்ட்னு சொன்னீங்க அப்படின்னா, இந்த ரீஜனை அப்படியே இது கூட பொருத்தி பாருங்க. ஆர்என்ஏவோட டிஎன்ஏல ஒண்ணுமே பண்ணாத இந்த ரீஜனை இந்த ஆர்என்ஏவோட ஃபார்ம் ஆன ஆர்என்ஏவோட பாருங்க. அடினைன், அடினைன், குவானைன், குவானைன், சைட்டோசின், 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 தைமின் இருக்க இடத்துல மட்டும் தைமினுக்கு பதிலாக யுராசில். ஓகே, அப்ப நான் என்ன பண்ணலாம்? ஒரு டிஎன்ஏல ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீனோட சீக்வன்ஸ் தெரியுது அப்படின்னா கோடிங் ஸ்ட்ராண்ட் என்னன்னு பார்த்து இது மாதிரியே தான் ஆர்என்ஏ வரப்போகுதுன்னு என்னால சொல்ல முடியும். ஸோ என்ன ஆர்என்ஏ வரப்போகுது எக்ஸாக்டா அப்படிங்கிறதுக்கான கோடு மாதிரி ஒண்ணுமே செய்யாத இவன் இருக்கிறதுனால இவனுக்கு பேர் கோடிங் ஸ்ட்ராண்ட். ஆனா காப்பி ஆகிறது கோடிங் ஸ்ட்ராண்ட் இல்ல. டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்றது கோடிங் ஸ்ட்ராண்ட் கிடையாது, ஒண்ணுமே செய்ய மாட்டாம. ஆனா டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் தான்
டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு ஹெல்ப் பண்றான். டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்ல இருந்து தான் காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங் முறையில RNA ஃபார்ம் ஆகி வருது. ஸோ இப்போ கோடிங் ஸ்ட்ராண்ட் பத்தி உங்களுக்கு டவுட் வந்திருக்காது, கிளாரிஃபை ஆகியிருக்கும். இனிமே டவுட் வராது. ஆல் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வைல் டிஃபைனிங் எ டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் இஸ் மேட் வித் கோடிங் ஸ்ட்ராண்ட். ஏன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் எப்படி இருக்குங்கிறத நம்ம கோடிங் ஸ்ட்ராண்டை வச்சு தான் சொல்லுவோம். டு எக்ஸ்பிளைன் த பாயிண்ட், எ ஹைப்போதெட்டிக்கல் சீக்வன்ஸ் ஃப்ரம் டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் இஸ் ரெப்ரசன்டட் பிலோ. ஸோ ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராண்டை நமக்கு கொடுத்துருக்குறாங்க, அந்த சீக்வன்ஸை. இதுல 3' to 5' லெஃப்ட் டு ரைட் தான் பார்க்கணும். 3' to 5' டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். டீக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர், டெம்ப்ளேட்டுக்கு 3, சாரி டெம்ப்ளேட்க்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் T, 3க்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் T ஞாபகம் வச்சுக்கோங்க. டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்ங்கிறது 3' to 5'. அடுத்து கோடிங் ஸ்ட்ராண்ட் 5' to 3'. இப்போ நல்லா கவனிங்க. கேன் யூ நவ் ரைட் த சீக்வன்ஸ் ஆஃப் RNA டிரான்ஸ்கிரைப்டு ஃப்ரம் த above DNA? கண்டிப்பா எழுதலாம். அடினைன்னா யுராசில், டைமின்னா அடினைன், குவானைன்னா சைட்டோசின், சைட்டோசின்னா குவானைன், அடினைன்னா யுராசில், டைமின்னா அடினைன். இப்போ போதும்ப்பா, இவ்வளவு பெருசுக்கு நான் எங்க எழுதுறது? இப்போ இது பாருங்க, டீங்கிற இடத்துல மட்டும் யூ இருக்கும், மற்றதெல்லாம் A, C, G, A இப்படி இருக்கும். அப்ப இதுல பாருங்க, இதை எடுத்து டீங்கிற இடத்துல எடுத்துட்டு, டீங்கிற இடம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல யுராசில் போட்டீங்கன்னா RNA இதுதான். மீதியெல்லாம் அப்படியே எழுதிடலாம். இதுதான் RNA ஸ்ட்ராண்ட். ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். இதை பேஸ் பண்ணி நீட்ல கொஸ்டின் கேட்பாங்க. கோடிங் ஸ்ட்ராண்டை கொடுத்துட்டு RNA என்ன அப்படின்னு கேட்டா, கோடிங் ஸ்ட்ராண்ட்ல T எடுத்துட்டு U எடுத்து மீதி எல்லாம் அப்படியே சொன்னீங்கன்னா அதான் ஆன்சர். டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டை கொடுத்து RNA எதுன்னு கேட்டாங்கன்னா காம்ப்ளிமெண்டாரிட்டியா எழுதணும், மறந்துடாதீங்க. இது வரைக்கும் சொன்னதுல எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப ஸ்கீமேட்டிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் கொடுத்துருக்காங்க DNA-ல. ஸோ இங்க நல்லா பாருங்க, டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் ஏரோவை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க தயவு செய்து. இந்த ஏரோவையும் இந்த ஏரோவையும் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. லெஃப்ட் சைட்ல 3', ரைட் சைட்ல 5'. அவன் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். லெஃப்ட் சைட்ல 5', ரைட் சைட்ல 3'. அவன் கோடிங் ஸ்ட்ராண்ட், பச்சை கலர்ல இருக்கான். ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்றவன் ப்ரமோட்டார், டெர்மினேட் பண்றவன், ஸ்டாப் பண்றவன் டெர்மினேட்டர். யார? டிரான்ஸ்கிரிப்ஷன். இடையில ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்கு பாத்தீங்களா, இங்க இருந்து இது வரைக்கும் இவன் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்ல இருந்து RNA டிரான்ஸ்கிரைப் ஆகி ஃபார்ம் ஆகி வரப்போகுது. இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல த ப்ரமோட்டார் அண்ட் டெர்மினேட்டர் ஃபிளாங்க். ஃபிளாங்க்னா ஒன்றும் இல்லை, இப்படி லைனா இருக்கு. டெர்மினேட்டர் ப்ரமோட்டார் இங்க இருக்கு, டெர்மினேட்டர் இங்க இருக்கு. ஃபிளாங்க்னா அதுக்கு இடையில இருக்கிறது. The promoter and terminator flank the structural gene in a transcription unit. So transcription unitல promoter left sideல இருக்கான், terminator right sideல இருக்கான். எண்ட்ல நிறுத்துற இடத்துல ரெண்டுக்கு இடையில structural gene இருக்கு transcription unitல. ஒருத்தன், ரெண்டு பேரு, மூணு பேர் இருக்கான். ஓகே, the promoter is said to be located towards 5' end upstream of the structural gene. The reference is made with respect to the polarity of coding strand. இந்த இடத்துல கோடிங் ஸ்ட்ராண்டை வச்சுதான் சொல்றாங்க. கோடிங் ஸ்ட்ராண்ட்ல நல்லா கவனிங்க, கோடிங் ஸ்ட்ராண்டோட 5'ல ப்ரமோட்டர் இருக்கான், கோடிங் ஸ்ட்ராண்டோட 3'ல டெர்மினேட்டர் இருக்கான். ஸோ இதை அப்ஸ்ட்ரீம்னு சொல்றோம். அப்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது கோடிங் ஸ்ட்ராண்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ கோடிங் ஸ்ட்ராண்ட்ல 5' எண்ட்ல ப்ரமோட்டாரும் 3' எண்ட்ல டெர்மினேட்டரும் இருக்காங்க. அவங்களே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பிராக்கெட்ல கொடுத்துட்டாங்க. பொலாரிட்டி ஆஃப் கோடிங் ஸ்ட்ராண்ட், கோடிங் ஸ்ட்ராண்டை வச்சு அவங்க சொல்றாங்க. அப்போ 5' அப்படிங்கிற கோடிங் ஸ்ட்ராண்டோட 5'ல உங்களுக்கு ப்ரமோட்டர் இருக்கான், 3'ல டெர்மினேட்டர் இருக்கான். இட் இஸ் a DNA sequence that provides binding site for RNA polymerase. யாரு? ப்ரமோட்டர். ஸோ ப்ரமோட்டார்ல தான் RNA polymerase என்சைம் வந்து பைண்ட் ஆகும். நீட்ல ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோடிங் ஸ்ட்ராண்டோட இந்த ப்ரமோட்டர் ரீஜன்ல தான் பாலிமரேஸ் வந்து பைண்ட் ஆகும். DNA, RNA polymerase. And it is the presence of promoter in a transcription unit that also defines the template and coding strands.
ஸோ ப்ரொமோட்டார் ரீஜன் தான் யார் டெம்ப்ளேட் ஸ்டாண்டு யார் கோடிங் ஸ்டாண்டு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி டிஃபைன் பண்றது. ஸோ ப்ரொமோட்டார் ரீஜன் இருக்கிற இடத்துல நமக்கு 5 பிரைம்ல இருக்கிறது கோடிங் ஸ்டாண்ட், 3 பிரைம்ல இருக்கிறது நமக்கு 3 பிரைம்ல இருந்து 5 டேஷ், லெஃப்ட் சைட்ல 3 டேஷ்ல இருந்து ரைட் சைட்ல 5 டேஷ் முடிஞ்சா அது டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். ஓகேங்க, மறந்துடாதீங்க. ஸோ அதை நம்ம ப்ரொமோட்டார் ரீஜனை வச்சுதான் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் எது கோடிங் ஸ்டாண்ட் எதுன்னே சொல்றோம். ப்ரொமோட்டார் ரீஜன் வந்து ஹெல்ப் பண்றது அதுக்கு. It is a DNA sequence that provides binding site for RNA polymerase promoter, and it is the presence of promoter in a transcription unit that also defines the template and coding strand. Okay. By switching its position with the terminator, the definition of coding and template strand could be reversed. So, ஒருவேளை டெர்மினேட்டரோட அந்த ப்ரொமோட்டார் ரீஜன் ஸ்விட்ச் ஆனிச்சுன்னா நம்ம கோடிங் ஸ்டாண்டும் டெம்ப்ளேட் ஸ்டாண்டும் ரிவர்ஸ் ஆயிரும். எது கோடிங் ஸ்டாண்ட் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் ஆயிரும், டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் கோடிங் ஸ்டாண்ட் ஆயிரும். பட் அந்த மாதிரி நடக்காது. ஓகே. த டெர்மினேட்டர் இஸ் லொகேட்டட் டுவர்ட்ஸ் 3 பிரைம் எண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ஆஃப் த கோடிங் ஸ்டாண்ட். இங்க என்ன சொல்றாங்க, கோடிங் ஸ்டாண்டோட 3 பிரைம் எண்ட்ல டெர்மினேட்டர் இருக்கான். ஓகே. டவுன் ஸ்ட்ரீம் 3 பிரைம்ங்கிறது கம்மியா இருக்கு, 3 டேஷ்ங்கிறது டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, ஒரு ஷார்ட்கட் மாதிரி. கோடிங் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது 5 டேஷ் கோடிங், அதாவது ப்ரமோட்டார் கோடிங் ஸ்டாண்டோட 5 டேஷ்ல இருக்கான், டெர்மினேட்டர் கோடிங் ஸ்டாண்டோட 3 டேஷ் ஹேண்டில் இருக்கான். மறந்துடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, அவ்வளவுதான். The terminator is located towards 3 dash of coding strand and it is usually defines the end of the process of transcription. யாரு terminator regionல RNA polymerase போய் reach பண்ணிச்சுன்னா transcription முடிஞ்சு போச்சு. end of the process transcription எங்க terminator regionல நடக்குது. There are additional regulatory sequence that may be present further upstream and downstream to the promoter. Some of the அதாவது untranslated units அப்படின்னு சொல்லுவாங்க, untranslated region சொல்லுவாங்க. ப்ரொமோட்டாருக்கு முன்னாடியும் டெர்மினேட்டருக்கு அடுத்தும் உங்களுக்கு வந்து untranslated UTR untranslated regions இருக்கும். ஓகே. So some of the properties of these sequence shall be discussed while dealing with regulation of gene expression. இந்த இடத்துல the properties of promoters, terminators, அதே போல structural gene, இது எல்லாத்த பத்தியும் நம்ம எங்க படிப்போம்னா ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன். ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன்ல நம்ம படிக்க போறது லாக் ஓப்பரான் அப்படிங்கிற டாபிக். ஓகே. ஸோ ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் 12th மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்லயே இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் அண்ட் த ஜீன். ஓகேங்களா? இது வரைக்கும் நடத்தினதுல உங்களுக்கு டவுட் இருக்கா? இது வரைக்கும் நடத்தினதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? சாட் பாக்ஸ்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கு. வீடியோ இஸ் ட்ரக்கிங்கா? ஸ்கிரீன் இஸ் நாட் கிளியர்? இப்போவுமா? இப்போ ஓகேங்களா? சாட் பாக்ஸை இப்பதான் பாக்குறேன். வீடியோ ஸ்ட்ரக் ஆகுதா? இப்போ வீடியோ கிளியரா இருக்கா? இப்போ வீடியோ கிளியரா இருக்குதுங்களா? சம்டைம்ஸ். சரிப்பா, நான் அதை செக் பண்றேன். இப்போ வீடியோ கிளியரா இருக்குது இல்லைங்களா? இப்போ வீடியோ கிளியரா தெரியுதுங்களா? ஓகே. இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்க. சரி, டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் அண்ட் த ஜீன். ஓகே, இப்போ பார்க்கலாம். A gene is defined as the functional unit of inheritance. நல்லா கவனிங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் இருக்கு, அதுல ப்ரமோட்டார் இருக்கு 5 டேஷ் கோடிங் ஸ்டாண்ட்ல அப்ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம் 3 பிரைம் கோடிங் ஸ்டாண்ட்ல டெர்மினேட்டார் இருக்கான். ஓகே. இந்த டெர்மினேட்டார் அண்ட் ப்ரமோட்டார் இந்த 2 பேருக்கும் இடையில இருக்கவன் தான் ஸ்ட்ரக்சுரல் ஜீன். இந்த ரீஜன் தான் உங்களுக்கு இதுல யாரு டெம்ப்ளேட் 3 பிரைம் டு 5 பிரைம் தான் டெம்ப்ளேட். ஈவன் தான் mRNA ஆர் RNA ஆர் tRNA ப்ரொடியூஸ் பண்ண போறவன். ஓகே. டிரான்ஸ்கிரிப்ஷன் எங்க நடக்கும்? வித்தின் நியூக்ளியஸ்.
டிரான்ஸ்கிரிப்ஷன் எங்க நடக்கும்? வித்தின் நியூக்ளியஸ் நடக்கும். மறந்துடாதீங்க, நியூக்ளியஸ்குள்ள நடக்கும். சரி, a gene is defined as the functional unit of inheritance. ஜீன் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் யூனிட்னு ஏன் சொல்றீங்க? ஏன்னா அவன் தான் உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன்
வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிளா? வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிள். எப்ப இருந்துங்க வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிள்? 8:49 இருந்து. இப்ப என்ன 8:52? கடைசி 3 நிமிஷமா வாய்ஸ் கேட்கலையாங்க? அடக்கடவுளே. இப்ப 8:44, 8:43. சரி, நாளைக்கு நம்ம கிளாஸ்ல அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணி நடத்துவோம். இப்பதான் நான் சேட் பாக்ஸ பாக்குறேன். லாஸ்ட் 5 to 6 மினிட்ஸா வாய்ஸ் கேட்காம இருந்திருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. மைக்ல சார்ஜ் முடிஞ்சு போயிருக்கு. இப்பதான் நான் பார்த்தேன். ஓகேங்க, சாரி. ஸோ நாளைக்கு நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் இன்னொரு கடை பார்த்துட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன்லையும் நாளைக்கு முடிச்சிடலாம். ஜெனட்டிக் கோடுக்கு முன்னாடி வரைக்கும் நாளைக்கு இருக்கு. ஓகேங்களா? சரி, நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சாரி, லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் வாய்ஸ் கட் ஆகிருக்கு, நான் கவனிக்கல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நாளைக்கு நம்ம இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? மைக்கு கட் ஆனது நான் பார்க்கலங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. சி யூ ஆல். ஆர் யூ கோயிங் எனி கிளாஸ் ஆர் இன்ஸ்டிடியூட்? நான் எந்த கிளாஸ்க்கும் போகல, எந்த இன்ஸ்டிடியூட்டுக்கும் போகலப்பா. ஓகேயா? 8:43 கட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 10 நிமிஷமா வாய்ஸ் இல்லை. 7-8 நிமிஷமா. சரிப்பா, நாளைக்கு நம்ம பார்ப்போம். நாளைக்கு நான் எல்லாம் ஃபுல்லா சார்ஜ் போட்டுட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். சி யூ ஆல். தேங்க்யூ.